ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சிவபாலனும் எத்தனால தான் நம்ம இப்படி இருந்துகிட்ருக்குது. இந்த வீரா ரொம்பவே வீராப்பா இருக்கா. இன்னொரு பக்கம் அப்பா என்னடானா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. இவங்க 2 பேருக்கு இடையில நம்ம மாட்டிட்டு இருக்காண்டா. இனிமேல் இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போக ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் இது தெரிஞ்சுக்கிட்ட பரணியும் சண்முகத்திட்ட வந்து சிவபாலன் ஊரை விட்டு வெளியில் போகிறான், எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு சொல்லும்போது சண்முகமும் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம வீராவே சிவபாலனை வந்து தடுக்கிறாங்களா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாக்கியாவும் பரணி கிட்ட வந்து எடி இந்த சிவபாலன் இருக்கான்ல, இந்த ஊரை விட்டே கிளம்ப போகிறான், என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த வீரா வேற ரொம்பவே பிடிவாதமாக இருக்காளாமே. எப்படியும் அப்பா தான் வந்து அங்கே அவங்க அண்ணன்ட்டையும் அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டுக்கு வருவாளாமே. என்னைக்கு தாண்டி உங்கள் அப்பா வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க, அதனால் அது நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு சிவபாலனும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பரணி சண்முகத்திட்ட போய், சண்முகம் வா போகலாம், நம்ம சிவபாலனை சமாதானப்படுத்தி பார்க்கலாம், கார் எல்லாம் வந்துட்டான், அவ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டானா, எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படி என்னதான் சொன்னாலும் சண்முகம் கேட்குற மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியம்மால சண்முகம் நீ செய்கிறது எல்லாமே சரியான முடிவு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவபாலனை அவங்க அம்மா தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் சிவபாலன் கேட்குற மாதிரி இல்லை. நானும் என்ன பண்ணுவேம்மா, எத்தனை நாள் தான் நான் இந்த வீரா வருவான்னு காவல் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர பாட்டியோட நீ செய்கிறது எல்லாமே சரிதான், சரியான முடிவாக தான் எடுத்திருக்க. உனக்கு அங்கே வேலை கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, இங்கே வரவே செய்திடாத, தேவையில்லாமல் இந்த வீரா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நீ பேசாமல் அங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர பாண்டியன் நம்ம சிவபாலன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிவபாலனும் அங்கே வந்து சரி எப்படியாவது இந்த வீரா மனசு மாறி வீட்டுக்கு வந்துட்டானா தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கரெக்டாக நான் அந்த டைமில் வீட்டுக்கே வந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் சிவபாலன் கிட்ட என் மேலே உனக்கு பாசமே இல்லையா, இந்த அம்மாவை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படிலாம் மனசு வருது, கண்டிப்பாக நில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம சிவபாலன் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் வீராவுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எசக்கியம் வந்து என்னத உனக்கு நிம்மதியாக இப்போ எல்லாம் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சரியாக பேசிகிட்டு இருக்காங்க. வீராவும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. எசக்கியம் வந்து சிவபாலன் என்னல தப்பு செய்தான், எதுவுமே பண்ணலை, உனக்கு கல்யாணம் பண்ணது ஒரு தப்பா, அவனை போய் இப்படியெல்லாம் பழி வாங்காத வீரா, நீ எதுக்கு இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்க, என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு உன் மேலே பாசம் இருக்கு, உனக்கும் அவனுக்கு மேலே பாசம் இருக்கலாம், அதுக்கப்புறமா எதுக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்க, சிவபாலன் கண்டிப்பாக நீ சொன்னால் கேட்பான், போய் தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இசைக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சண்முகமோ சரி வீரா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுபடி நடக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீராவும் ஒரு கட்டத்தில் சிவபாலன் இந்த ஊரை விட்டு போகிறான்னு தெரிஞ்சும்போது கொஞ்சம் கூட கஷ்டம் ஆகிறாங்க. சிவபாலனும் வீரா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபோனில். வீரா, நான் இந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டேன், நீயாட்டி இந்த வீட்டுக்கு என்னைக்கு வரையோ அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா கிட்ட பேசுகிறாங்க. அதை கேட்ட வீரா கூட கொஞ்சம் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி எப்படியாவது சிவபாலனை தடுத்து நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவபாலனோட அம்மாவும் வந்து வீரா கிட்ட இப்போ உனக்கு நிம்மதியா இல்லை, நீ நினச்ச மாதிரியே நடந்துச்சுல, உன்னால தான் என்னோட பையன் இந்த மாதிரி வெளியில் போயிட்டான், நான் சொன்னால் எதுவுமே தட்ட மாட்டான், இப்போ என்னன்னா உனக்காக இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி வீராவை சரியாக கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சண்முகமும் எதுக்கு இங்கே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா, அதான் அவளோட முடிவுன்னு சொல்லியாச்சுல, எதுனாலும் என்னோட தங்கச்சியோட விருப்பம் தான், அவள் என்ன பண்ணாலுமே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிடுறாங்க. வீராவும் ஒரு கட்டத்தில் நம்ம சிவபாலனை தடுத்து நிறுத்திடுறாங்கன்னே சொல்லலாம்.